வணக்கம். 3 மார்னிங் ஸ்டடியோட டே 3ல நாம் இன்னைக்கு இருக்கோம். ஸோ நான் இன்னைக்கு 3:00 எழுந்து டெய்லி போல் என்னோட ஸ்டடீஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எழுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 5:00 எழுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லை ஒரு 6:00 எழுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. டேரெக்டாக வந்து 3:00 எழுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் எழுந்து என்னோடய ஸ்டடீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் வந்து ஓரளவுக்கு வந்து நான் சும்மா பிளாங்காக வந்து இந்த லெசன் 10th பாலிட்டி தான் நான் படிச்சுட்ருக்கேன். அதோட பிளாங்காக ஒரு லெசன் வந்து நான் ஓவர்வியூ பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்கான நோட்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். நான் வந்து எல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்னால் கூட நான் எழுதி வைப்பேன். எழுதி படிக்கிறது தான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ நான் வந்து அதை எழுதி பார்த்துட்டு எல்லாம் படிச்சுட்ருக்கேன். ஸோ நம்மளை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது எதுவுமே நீங்கள் வந்து காதில் வாங்கவே வாங்காதீங்க. யார் என்ன வேணாலும் சொல்லலாம். என்னடா இவன் 5 வருஷமாக படிச்சுட்ருக்கான், 10 வருஷமாக படிச்சுட்ருக்கான்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் முன்னாடியே பேசுவாங்க, யாருமே மதிக்காமல் கூட இருப்பாங்க. அது எதுவுமே நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் ஒரு கோல் டிசைட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா அதை நோக்கி கண்டிப்பாக போங்க. யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களை கைவிடாது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோனாலே வந்து டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி வந்து ரொம்ப பெரிய ஜேர்னி தான். கண்டிப்பாக நீங்கள் மோட்டிவேட் ஆகி படிங்க, டிமோட்டிவேட் ஆகாதீங்க. எப்போல்லாம் நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் எதுக்காக இந்த ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நிறைய படிக்காமல் சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய படிக்காதீங்க. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி படிங்க. நீங்கள் டெய்லி 1 hour ஒரு 15 minutes படித்தா கூட டெய்லி படிங்க. என்ன பண்ணுறீங்கன்னு பிளான் பண்ணி படிங்க. கரெக்டாக நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது தான் பிடிக்கும். நான் சின்ன சின்னதாக எல்லாமே டீட்டெயிலாக எழுதிட்டு நான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு வந்து புரியும். நான் திரும்ப நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து படிங்க. ஸோ நம்பிக்கை விடாமல் படிங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.